வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீயினுக்கு இரையாக எடுத்தல், அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை அகில உலகமும் பாராட்டும் வண்ணம் மாற்றி அரசு பள்ளி மாணவர்களை ஆற்றல் மிகுந்தவர்களாக மாற்றுகிற தமிழ்நாடு அரசின் சிறப்பான முயற்சிகளில் முன்னிற்பவர் இவர். இயற்பியல் படித்தவர், இலக்கிய இதயங்களை இரும்பு காந்த இணைப்பாக ஈர்ப்பவர். அறிவியல் படித்தவர், அறவியல் படிப்பவர், அரிமாவில் ஜொலிப்பவர், ஆரூரில் வசிப்பவர். அதிரடியாய், சரம் சரமாய், அழகியலாய், சர்க்கரையாய் உரையாற்றுகிற ஆரூர் சுதர்சனன் 25 ஆண்டுகளாக அரிமாவில் சேவையின் திலகமாய் செம்மாந்து நிற்பவர். புத்தக திருவிழாக்களின் விளம்பரங்களை செய்தி மக்கள் தொடர்புத்துறை மேற்கொள்கிறதோ இல்லையோ, இவர் புத்தக திருவிழாவை, ஆரூரின் புத்தக திருவிழாவை அகிலமெங்கிலும் கொண்டு செல்கிறார். அதற்காக எத்தனையோ முன் தயாரிப்புகளை மேற்கொண்டு 10ஆம் நாளில், 9ஆம் நாளில், 8 நாள் இருக்கிறது, 7 நாள் இருக்கிறது என்று அவர் புத்தக திருவிழாவை கூட்டத்தை கூட்டுவதற்காய், புத்தகங்களின் விற்பனையை பெருக்குவதற்காய் மேற்கொள்கிற முயற்சிகள் ஏராளம். இவரது முயற்சியை அங்கீகரிக்கிற விதமாக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் மரியாதைக்குரிய சுதர்சனன் அவர்களுடைய விளம்பரங்களை, புத்தக திருவிழா பிரச்சாரங்களை பதிவிட்டிருக்கிறார் என்பது அவருக்கு தரப்பட்டிருக்கிற அங்கீகாரம். அடக்கம் பணிவிருந்தால் அனைவரும் உன்னடியில் பணிவார்கள் என்பார்கள். அடியக்கமங்கலம் இயற்பியல் ஆசிரியர் ஆரூர் வாழ் மக்களை, இல்லை இந்த பகுதி வாழும் மக்களை, பல மாவட்டங்களின் மக்களை அன்பால் கட்டி போட்டிருக்கிறார். ஆரூர் சுதர்சனே வருக, ஆரூர் சுதர்சனனே வருக, நிற்க அதற்கு தக என்கிற தலைப்பில் உரையினை தருக. நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவெளியில் பாண்டியன் கை பார்த்தவளே, நின்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகட்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் தமிழ் புலவர் வாழியரோ என்று அன்னை தமிழையும் அன்னை தமிழ் இலக்கணத்தோடு வாழ்வின் இலக்கணத்தையும் நிற்க அதற்கு தக என்று சொன்ன தமிழ் சான்றோர்களையும் தமிழ் புலவர்களையும் வணங்கி மிக அற்புதமாக நடந்து வருகின்ற இந்த 4வது புத்தக திருவிழாவில் இன்று தலைமையேற்றிருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும், யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாசம்தான் என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சிவப்பு சிந்தனைகளை தன்னுடைய கவிதையாலும் கட்டுரையாலும் உரையாலும் நெருப்பு விதைகளாக கேட்கிறவர்களின் இதயங்களில் இறக்குகிற போற்றலுக்குரிய எங்கள் அண்ணன் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், அதுபோலவே குட்டி கதைகளால் இங்கு நம்மையெல்லாம் கட்டி போட்டிருக்கின்ற அன்பு சகோதரி பேச்சாளர் அவர்களுக்கும், இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய திருவாரூர் தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் அறிவண்ணன், வணிகர் சங்க பேரமைப்பினுடைய தலைவர் VKK அண்ணன் மற்றும் தமிழ் சங்க உறவுகள், அரிமா சங்க உறவுகள், பேராசிரியர் அறிவழகன், தாசில்தார் காரல் மார்க்ஸ் உள்ளிட்ட அனைத்து அன்பு நெஞ்சங்களையும் ஆரூர் மக்களையும் அன்னை தந்தையையும் வணங்கி, அன்பானவர்களே, ஆரூர் நகரம் அதிர அதிர, அலை கடலின மக்கள் வெள்ளம் திரள திரள, 4 வீதிகளையும் அலங்கரிப்பது எங்கள் ஆழித்தேர், அது திருவாரூர் திருவிழா. மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கினால் அது மதுரையில் திருவிழா. திருச்செந்தூரில் தைப்பூசத்தில் அது திருச்செந்தூர் திருவிழா. ஆனால் அன்பானவர்களே, உலகம் முழுமைக்கும் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலும் ஒரு திருவிழா, அறிவை விரிவு செய்யும் திருவிழா நடக்கிறது. ஒரு சேர ஒரே பெயரில் என்று சொன்னால் அது புத்தக திருவிழா. அப்படி அற்புதமான இந்த புத்தக திருவிழாவை நடத்தி வருகின்ற தமிழ்நாடு அரசிற்கு கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி, அன்பானவர்களே, ஒரு நாள் காலை புலரும் போது மலர்கள் எல்லாம் மலர்ந்து வாசம் வீசி அந்த நாளை வரவேற்கிறது. மிருகங்கள் எல்லாம் தங்கள் உடலை சிலிர்த்து அந்த நாளை வரவேற்கிறது. பறவைகள் எல்லாம் வானத்தில் பாடி அந்த நாளை வரவேற்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் இந்த நாள் ஏன் பிறந்தது, இதை எப்படி நாம் கழிக்கப் போகிறோம், இந்த நாள் இருக்கக்கூடிய உடல் உபாதைகள், மன உபாதைகள், வேலைப்பளு, பல்வேறு சிந்தனைகள் நம்மை முடக்கி போடக்கூடிய சூழலில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயற்கையில்
இருக்கக்கூடிய உயிரினங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்வதால் அவை எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக இருக்கின்றன. ஆனால் மனிதர்கள் தாங்கள் புத்துணர்வாக இருக்க ஏதேனும் ஒன்றை சார்ந்திருக்க வேண்டும். அது புத்தகங்களாக இருந்தால் நிச்சயமாக அது நமக்கு தன்னம்பிக்கை தரும். ரொம்ப சோர்ந்து போய் வரோம், ஒரு புத்தகத்தை பெறட்டுறோம், சில கடினமான தருணங்கள் தான் வலிமையான மனிதர்களை உருவாக்கும் அப்படிங்கிற அந்த வாசகம் மீண்டும் நமக்கு ஒரு புது ரத்தத்தை நம் உடலில் பாய்ச்சும். அன்பானவர்களே, அண்ணல் அம்பேத்கர் எப்போதும் புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு. அவரை பார்த்து கேட்கிறாங்க, எப்பொழுதும் நீங்க புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, எப்ப ஓய்வெடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அண்ணல் அம்பேத்கர் சொல்கின்றார், நான் புத்தகத்தை எடுத்து அதில் ஒரு பக்கத்தை படித்து முடித்து அடுத்த பக்கத்தை திருப்பும் போது இருக்கிறதே ஒரு 2 நொடி இடைவேளை, அதுதான் நான் ஓய்வெடுக்கும் நேரம் என்று சொல்லி அத்துணை புத்தகங்களை படித்த காரணத்தில் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவரால் எழுத இயன்றது. எங்க காரல் மார்க்ஸ் அவர்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்த பின்புதான் மூலதனம் என்ற நூலை எழுதினார் என்று சொல்வார்கள். எங்கள் அன்பு நண்பர் காரல் மார்க்ஸும் நிறைய புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு மூலதனத்தை எழுதுவார் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அதுபோல, அதாவது மகாத்மா காந்தியடிகள் ஒரு சாதாரண மோகன்தாஸ் கரம்சம் காந்தி, ஜான் ரஸ்கின் எழுதிய அன்டு திஸ் வேர்ல்ட் கடைத்தேற்றனுக்கும் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற அந்த ஒரு நூல் அவரை மகாத்மா காந்தியாக மாற்றியது. மகாத்மா காந்தி எழுதிய சத்திய சோதனை மார்ட்டின் லூதர் கிங் அவர் புது வெளிச்சம் அவர் கண்களில் காட்டியது. அதாவது ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய்ட்ட, உங்களுக்கு இவ்வளவு ஆழமான கதை எழுதுவதற்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்று மகாத்மா காந்தி கேட்கிறாங்க. 2 பேருக்கும் கடித தொடர்பு உண்டு. கேட்கும் பொழுது அந்த டால்ஸ்டாய் சொல்றாரு, உங்க இந்தியாவில் தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய திருக்குறளில் தான் நான் கருவை எடுக்கிறேன், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அந்த நூலை படித்து தான் நான் கருவை எடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது, அதன் பின்புதான் மகாத்மா காந்தியே திருக்குறளை படித்து இந்தியா முழுவதும் பரப்பினார் என்பது வரலாறு. ஆனால் இப்பொழுது நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு நிற்க அதற்கு தக. நாம நிறைய புத்தகம் படிக்கிறோம், நிறைய வாசிக்கிறோம், நிறைய பார்க்கிறோம், நிறைய கேட்கிறோம். ஆனா அதன்படி நிக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்தி பகல் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சரிய பெற்ற தாயார், வட்டிலிலும் தொட்டிலும் ஆர்மேலும் தோள்மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்த அன்னை, 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கனகமுளை தந்த தாய்னு பட்டினத்தார் பாடல்களை பாடி, எப்பா நம்ம தாய் நமக்காக எவ்வளவு சிரமப்பட்டிருக்கா அப்படின்னு அந்த கதைகளை எல்லாம் படித்து கடந்து போவது ஒரு சார. ஆனால் அன்பானவர்களே, நம்முடைய மாவட்டத்தின் அருகில் உள்ள தஞ்சை மாவட்டத்தில் ஆட்சித்தலைவருடைய பெயர் பிரியங்கா பங்கஜம் IAS. தன்னுடைய மகள் சிறுவயதிலேயே அவளுக்கு நீ IAS ஆக வேண்டும் என்ற அந்த ஊக்கத்தை அவளுடைய தாய் மனதில் விதைக்கிறார். அதோடு இல்லை, தன்னுடைய உழைப்பை வியர்வையாக சிந்தி ஒவ்வொரு நாளும் அதற்கு வடிவம் கொடுக்கிறார். பொருளாதார சூழல் காரணமாக தன்னுடைய மகளை UPSC தேர்விற்கு அனுப்ப முடியாத சூழல் ஏற்பட்ட போதெல்லாம் தன் கைகளிலும் தன்னுடைய கழுத்திலும் தன்னுடைய காதுகளிலும் இருக்கக்கூடிய நகைகளை அந்த தாய் நகைக்கடைக்கு அடகு வைக்கின்றார். ஒவ்வொரு முறை நகைக்கடைக்கு அந்த அடகுக்கு நகைகள் போகும் போதெல்லாம் இவருடைய கனவும் கண்ணீரும் சேர்ந்தே போகிறது. இறுதியாக அந்த பெண் தன்னுடைய தாயினுடைய கனவை நிறைவேற்றுகிறார். UPSC தேர்வில் வெற்றி பெற்று IAS ஆக ஆகிறார். ஆனால் அன்பானவர்களே, இது அல்ல செய்தி. இதன் பின்பு தன்னுடைய பெயர் பிரியங்கா, தன் தாய்க்கு நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தாயினுடைய பெயர் பங்கஜம் என்பதை தன்னுடைய பெயரின் பிற்பாதையில் இணைக்கிறார். இப்பொழுது பங்கஜத்திற்கு அடுத்து IAS என்ற அந்த பட்டத்தை இணைக்கிறார். இப்பொழுது நீங்கள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று பார்க்கும் பொழுதும் நீங்கள் பார்க்கலாம், திருமதி B பிரியங்கா பங்கஜம், பங்கஜத்திற்கு பிறகு IAS, பங்கஜம் IAS என்று வருகிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, இது நிற்க அதற்கு தக. கடந்து போலவங்க வாழ்ந்து காட்டுறாங்க, நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் திருமதி பிரியங்கா பங்கஜம் IAS என்ற அந்த பெண்மணி. இப்ப சமீபத்தில் நான் ஒரு செய்தி வந்தேன். அதாவது உசேன் போல்ட், இப்ப நம்ம நிற்காதற்கு தக்க சொன்னோம். இப்ப இதே போலவே ஒரு சூழல் வச்சுப்போம். ஒரு பேச்சாளர் இது போல பேசிட்டு இருக்காரு, ரொம்ப கடுமையா பேசிட்டு இருக்காரு.
ரொம்ப ஆக்ரோஷமா அன்னை போல யாரு உண்டு, என்னை பெற்ற தாய் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. ரொம்ப உறவுபூர்வமா பேசணும்னு அந்த கூட்டமே அவருடைய பேச்சை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. அந்த கூட்டத்தின வாயில 2 பிச்சை எடுத்துக்கிட்டு 2 பொம்பளைங்க 2 தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒரு தாய்மார் சொல்றாங்க, பா என்னமா இந்த புள்ள பேசுது, அம்மாவை பத்தி என்னமா உருகுது, இது எப்படிப்பட்ட புள்ள, இதை பெற்று அந்த அம்மா என்ன தவம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பக்கத்துல உள்ள அம்மா சொல்லுது, ஆமாம்மா அந்த அம்மாவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு அவங்க? அது வேற யாரும் இல்ல, நான் தான். அவன் மேடையில தான் அப்படி பேசுவான், கீழே என்ன இங்க உட்கார வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. இது நிற்க அதற்கு தக அல்ல. அதாவது நான் சொன்னதுதான், உசேன் போல்ட் அவர்கள் சிறு வயதில் ஸ்கிலியோசிஸ் என்ற நோயால் பாதிக்கப்படுகிறார். நடக்க முடியாத ஒரு சூழல். ஆனா எல்லோரும் தான் நடக்க முடியாதே கேலி செய்கிறார்களே என்று எண்ணி இவர்களுக்கு முன் நான் ஓடி காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து மருத்துவ சிகிச்சையோடு தன்னுடைய உழைப்பையும் செலுத்தி அவர் ஓடுகிறார் ஓடுகிறார் ஓடுகிறார். அந்த ஒற்றை மனிதன் உலக வரைபடத்தில் ஜமைக்கா என்ற நாடு ஒரு சிறு புள்ளியாக இருக்கிறது. அந்த சிறு புள்ளியாக இருக்கக்கூடிய ஜமைக்கா என்ற நாட்டை உலகில் உள்ள ஒவ்வொருவரும் உச்சரிக்கும் வண்ணம் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை வென்று வென்று உச்சரிக்க வைக்கிறார் ஒற்றை மனிதன் உசேன் போல்ட். இந்த செய்தியை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பெண் மற்றும் நிற்க அதற்கு தகன்னு சொல்லி அந்த வார்த்தையை மனதின் ஆழத்தில் இறக்குது. அதுபோலவே நாமும் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறது. கபடி போட்டியில் தொடர்ந்து விளையாடி இந்தியாவின் துணை கேப்டன் நிலைக்கு வருகிறது. சமீபத்தில் நடந்த கபடி போட்டிகளில் உலக அளவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் பெற்றுக் கொடுத்த அந்த பெண், தமிழகத்தை சேர்ந்த பெண்ணினுடைய பெயர் என்ன சொல்லுங்க? பெயர் என்ன? அந்த பெயர் கார்த்திகா என்று விളിக்கப்படவில்லை, கண்ணகி நகர் கார்த்திகா என்று விളിக்கப்படுகிறது என்று சொன்னால், அன்று உசேன் போல்ட் ஜமைக்காவை தெரிய வைத்தார். இன்று நான் சார்ந்திருக்கிற பகுதியான கண்ணகி நகரை தெரிய வைப்பேன் என்று ஒரு உறுதி எடுத்து அதை மெய்ப்பித்து காட்டி இன்று திருவாரூரில் கூட கண்ணகி நகரை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதன் பின்பு அமைச்சர் பெருமக்கள்லாம் அந்த பகுதிக்கு சென்று கண்ணகி நகர் எவ்வாறு உள்ளது என்று பார்த்து சீரமைத்தார்கள் என்று சொன்னால், ஒற்றை பெண்மணி நிற்க அதற்கு தக என்ற அந்த வார்த்தையை மனதில் பதித்த காரணம்தான். என் அன்பானவர்களே, ஒரு அற்புதமான இந்த புத்தக கண்காட்சியில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் மிக ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். சமீபத்தில் நான் படித்த புத்தகம் ஜெயகாந்தனின் சிறுகதைகளில் இருந்து ஒரு கதை, நான் இருக்கிறேன். அதாவது நம்ம ரொம்ப சோர்ந்து போய் என்னடா வாழ்க்கை அது அப்படின்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போய் நம்ம வீட்டு சோபாவில் உட்காருவோம், விரக்தி அடைந்து உட்காருவோம். அப்ப ஏதாவது ஒரு கை நம் தோள் மேல் பட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையை தரும், எவ்வளவு பெரிய ஊக்கத்தை தரும். அல்லது நாம் எதிரில் இருக்கக்கூடிய புத்தகத்தை புரட்டும் போது அதில் உள்ள ஒரு வார்த்தை நமக்கு எவ்வளவு பெரிய ஊக்கத்தை தரும். அதுபோல நான் இருக்கிறேன் என்ற அந்த ஜெயகாந்தனுடைய புத்தகத்தில் அது ஒரு பாலடைஞ்ச சத்திரம். ஒரு 5 நிமிடம் என்னோட பயணிங்க. ஒரு பாலடைஞ்ச சத்திரம். அந்த சத்திரத்துல ஒரு பிச்சைக்காரன் முழுமையும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் அவலட்சணமாக அருவருக்கத்தக்க ஒரு பிச்சைக்காரன் அந்த சத்திரத்தினுடைய செவுத்துல சாஞ்சுக்கிட்டு தன் கையில இருக்கிற தகர டப்பால இருக்கிற வண்டல் ரசஞ்சோரை எடுத்து அப்படியே சாப்பிட்றான். முழு கையும் அவனுக்கு இல்லை, பாதி குறைஞ்சிட்டு அதோட அந்த பருக்கையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். தண்ணிய கையால பிடிக்க முடியாது, 2 கைகளும் சேர்த்து அப்படி அப்படி தூக்கி அப்படி குடிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப மனசுல நினைக்கிறான், நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறான். அவன் மனசாட்சி கேட்குது, என்னடா நல்லா இருக்கு அப்படின்னு. ஆமா நல்லா இருக்கு, இந்த இரவு நேரத்துல இந்த நிலா வெளிச்சம் ரொம்ப நல்லா இருக்கு, அடிக்கிற இந்த தென்றல் காத்து ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பசி நல்லா இருக்கு, இந்த பசிக்கும் போது நான் சாப்பிடுறேனே சாப்பாடு நல்லா இருக்கு, இந்த தாகம் நல்லா இருக்கு, தண்ணி நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அன்பானவர்களே, ஜெயகாந்தன் சொல்கின்றார், அடுத்த வேளை உணவு நிச்சயம் அல்ல, எந்த விதமான நிரந்தர வேலையும் அல்ல, ஆனால் அவன் வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படியே அண்ணாந்து படுக்கிறான். பார்த்தா மேல அருந்ததி நட்சத்திரம் தெரியுது. அருந்ததி நட்சத்திரம் தெரிஞ்சா ஆயுள் குடும்பம்ல நமக்கு கூடும் போல இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறான். இப்படி இருக்கக்கூடிய அவன் அப்படியே மெதுவா நடந்து போறான். எதிரில் ஒரு தண்டவாளம் இருக்கு. நைட்டு 12 மணிக்கு எப்பவும் ஒரு ட்ரெயின் வரும்.
அந்த ட்ரெயின் வருதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ட்ரெயின் வரக்கூடிய அந்த நேரத்தில் அதன் எதிர்பக்கத்தில் ஒரு உருவம் தவழ்ந்து செல்வதை பார்க்கின்றான். என்னடா இது 2 அடி உயரத்தில் ஒரு உருவம் தவழுது, என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கறான். அந்த உருவம் எழுந்து நெடுஞ்சான் கடையாக தண்டவாளத்தில் படுக்கும் போது ஐயையோ இது மனுஷன் பையன்டோய் அப்படின்னு சொல்லி ஓடி போய் தன்னுடைய கால்களை இழுத்து கொண்டு தன் கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை வைத்து அவனுடைய உடல் நுழைத்து நெம்பி அவனை வெளியில விடுறான். இப்போது ஜெயகாந்தன் எழுதுகிறார், அடுத்த நொடி வேகமாக வந்த அந்த ரயில் இந்த இருவரின் நிழலை ஏற்றி சென்றது அப்படின்னு முடிக்கிறார். டேய் ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை, நல்லா இருக்க, அழகா இருக்க, இளைஞனா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த முடிவை எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் எழ முயற்சிக்கின்றான். அப்பொழுதுதான் தெரிகிறது அவன் தொடைக்கு கீழே கால் இல்லை, அப்படியே சூம்பி போயிருக்கு. இந்த பிச்சைக்காரனுடைய தோளில் தன்னுடைய கைகளை வைத்துக் கொண்டு அப்படியே நடந்து வரான். அப்ப கேட்கிறான் அந்த இளைஞன், நான் உனக்கு பாரமா இருக்கனா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்றான், இல்ல இல்ல நீ வா அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல இப்படிதான் எங்க அம்மாவோட தோல்ல நான் எப்பவும் கையை வச்சுக்கிட்டு போறேன். எங்க அம்மா என்னை எப்ப வயிற்றில் சுமர்ந்தாலோ அப்பொழுதிலிருந்து அவளுக்கு நான் பாரமாகத்தான் இருக்கேன். அதான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நேத்து என் தம்பி என்னை நொண்டின்னு சொல்லிட்டான். அதுக்கு எங்க அம்மாவுக்கு ரொம்ப பெரிய கோவம் வந்துட்டு அதனால நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். முந்தா நாள் நானும் என்னுடைய அம்மாவும் பஸ்ஸில் பேருந்தில் பயணம் செய்யும் போது மகளிர் இருக்கையில் எங்க அம்மாவுக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்துருந்தேன். அந்த நேரத்துல ஒரு இளம் பெண் பெண்கள் இருக்கையில உட்கார்ந்துருக்கே எந்திரின்னு சொல்லும் பொழுது அந்த கண்டக்டரும் டே ஆம்பளை பொம்பளைக்கு இடம் விடுறான்னு சொல்லும் பொழுது எங்க அம்மா சத்தமா ஐயோ அவன் நொண்டிங்க அப்படின்னு சொன்ன பொழுது நான் எங்க அம்மா வாயிலேருந்தே அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நான் இருந்து புண்ணியம் இல்லை என்று இறக்க வந்து விட்டேன் என்று சொன்னபோது இந்த பிச்சைக்காரன் நினைக்கிறான், இவனுக்கு சோறு கொடுக்க அவங்க அம்மா இருக்காங்க, பார்த்துக்க ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கு இறக்கப்பட இந்த உலகமே இருக்கு, ஆனால் அவன் தற்கொலை செய்ய முயற்சி செய்யறான். நமக்கு யாருமே இல்லை, உறவுகள் இல்லை, அம்மா இல்லை. நேத்து பிச்சை எடுக்க போகும்போது ஒரு பொண்ணு சொல்லுது, இவ்வளவு அருவருப்பா இருக்கே, நீயா இந்த பூமிக்கு பாரமா இருக்குன்னு சொல்லுது, நம்ம வாழ்றமே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த இளைஞன்ட்ட சொல்றான், டே முதல்ல நீ உங்க அம்மா தோல்ல இருந்து இந்த கையை எடு, உனக்கு காலு தானே இல்ல, உயிர் இருக்குல்ல, உனக்கு கை இருக்குல்ல, கையால இந்த உலகத்தையே வளைக்கலாம். மனுஷன் இருக்கானே அவனுக்கு ரெக்க இல்ல, அதனால அவன் ஊனமா, அவனால பறக்க முடியலையா, வானூர்தியில பறக்கிறான், ஏன்னா அவனுக்கு அவ்வளவு அறிவு இருக்கு, இந்த அறிவால நீ எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல 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 அந்த இளைஞன் ஊக்கம் பெற்றுக்கொண்டே வருகிறான். ஒரு இடத்துல சொல்றான், இந்த பாரு துணிச்சலா நீ தனியா சாக வந்துட்ட, அதே துணிச்சலோட நாளையிலேருந்து தனியா வாழ புறப்படு, உன்னால உங்க அம்மாவுக்கு பெருமை தேட நீ முயற்சி பண்ணு அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே வரான். ஒரு இடத்துல ஜெயகாந்தன் சொல்றாரு, இப்ப கஷ்டம்னு ஒண்ணு வந்தது அப்படின்னா சந்தோஷப்படு, சிரி, ஏன் தெரியுமா, அடுத்து சுகம் வரப்போகுதுன்னு அர்த்தம், நீ சுகத்தை அனுபவிக்கதான் இந்த கஷ்டம் வருதுன்னு அர்த்தம் அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல அந்த இளைஞன் ஊக்கம் பெறுகிறான். இந்த இருவரும் அன்று இரவு அந்த சத்திரத்தில் படுக்கிறார்கள். மீண்டும் இந்த பிச்சைக்காரன் படுக்கும் போது வானத்தில் அருந்ததி நட்சத்திரம் தெரிகிறது. இப்ப இந்த பிச்சைக்காரன் நினைக்கிறான், உனக்கெல்லாம் ஆயுள் தேவையா நினைச்சு அப்படியே படுக்கிறான். அன்று இரவு முடிகிறது. அடுத்த நாள் காலை 6 மணிக்கு ஓ என்ற சத்தத்துடன் ரயில் வருகிறது தண்டவாளத்தில். இந்த இளைஞன் எந்திரிக்கிற அந்த ரயில் சத்தத்தை கேட்டு அந்த வந்த ரயில் நின்றது. ஒரே கூட்டமா அந்த இடத்துல கூடுறாங்க. இப்ப எழுந்து பார்க்கறான், பிச்சைக்காரனை காணும், அவனுடைய கந்தல் துணிகளும் அந்த பழைய தகர டப்பாவும் தான் கிடக்கு. ஐயோ என்னாச்சுன்னு ஓடுறான். அந்த ரயில்ல யாரும் அடிபட்டுட்டாங்க, யாரெல்லாம் நினைச்சு ஓடுறான். எல்லாரும் சொல்றான், இங்க ஒரு பிச்சைக்காரன் சுத்தி இருந்தானே அவன் தான்ப்பா உளுந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை அறியாமல் தன்னுடைய கண்களில் தாரை தாரையாக நீர் சொருகிறது. இந்த இளைஞனுடைய அம்மா தன்னுடைய மகன் தான் விழுந்து விட்டானே என்று ஓடி வர, ஐயையோ விழுந்துட்டியாடா, நான் திட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இவன் சொல்றான், அப்படியே தவழ்ந்து போய், அம்மா நான் இருக்கம்மா, நான் இருக்கம்மா, நான் இருக்கேன், ஆனா இருப்பதற்கு காரணமான அந்த பிச்சைக்காரன் இல்லம்மா, அவனுடைய வார்த்தை என்னை வாழ வைத்தது, என்னுடைய வார்த்தை அவனை சாக வைத்தது அப்படின்னு சொல்றான். அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்விலிருந்து, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து எதிரில் இருப்பவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் என்பதுதான் நிற்க அதற்கு தக. அதாவது ஒருவருடைய சிந்தனை ஒருவரை வாழ வைக்கிறது, ஒருவருடைய சிந்தனை ஒருவரை சாக வைக்கிறது. இந்த பிச்சைக்காரன் கொடுத்த ஊக்க வார்த்தைகள் அவனை வாழ வைத்தது. அந்த இளைஞனுடைய அவநம்பிக்கையான சொற்களும் இந்த உலகை பற்றிய தாழ்வு மனப்பான்மையும் அந்த பிச்சைக்காரனை தொற்று கொண்டது. உண்மையான தொழுநோயாளி நோயாளி அல்ல, சொற்கள் தான் என்று அந்த கதையை படிக்கும் போது நம்முடைய எண்ணத்தை விரிவடைய செய்கிறார் ஜெயகாந்தன். அன்பானவர்களே,
இந்த போன்ற அனுபவத்தை நீங்கள் புத்தகங்களை படிக்கும் போதுதான் தெரிந்து கொள்ள முடியும். இங்க நிறைய தாய்மார்கள் வந்திருக்காங்க. தங்களுடைய குழந்தைகள் தினமும் அந்த கைபேசியை வைத்துக்கொண்டு வேகமாக ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதை தினம்தோறும் வீட்டில் பார்க்குறீங்க. வேகமாக ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒருபோதும் உங்கள் குழந்தையின் நினைவாற்றலும் கற்பனை செய்யும் பேராற்றலும் வளரவே வளராது. எப்பொழுது புத்தகத்தை எடுத்து படிக்கிறோமோ, பொன்னியின் செல்வன் புத்தகத்தை எடுத்து முதல் பக்கத்தை புரட்டும் போது, அன்று ஆடித்திங்கள் 18ஆம் நாள் பறந்து விரிந்திருந்து கடல் போல் காட்சியளித்த வீரநாராயண ஏரிக்கரையின் மீது வீரன் ஒருவன் குதிரையில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். சோழ நாட்டின் இரு கரைகளிலும் வெள்ளமென நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, இயற்கை ரசிக்கிறான் என்று அந்த காட்சியை நீங்கள் படிக்கும் போதெல்லாம் உங்களுடைய கற்பனை விண்ணை நோக்கி செல்லும். அலை கடல் என்ன விரிந்து பறந்திருக்கின்ற வீரநாராயண ஏரி என்னும் பொழுது கடலை தாண்டி உங்கள் சிந்தனை போகும். அந்த குதிரையில் வரக்கூடிய வந்தியத்தேவன் பற்றி நம்முடைய எண்ணம், அவனுடைய உருவம் எப்படி இருக்கும் நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்கவாறு நாம் சிந்திக்க முடியும். இதையெல்லாம் புத்தகத்தை படிக்கும் போது தான் சிந்திக்க முடியும். புத்தகம் படிக்கணும் அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட செல்போனை வாங்குவது முக்கியம் அல்ல, நாம் புத்தகத்தை படிக்க வேண்டும். என்னுடைய போற்றலுக்குரிய என்னுடைய அம்மா இந்த அரங்கில் இருக்கிறார். இளம் வயதிலிருந்து நான் ஓய்வு நேரத்தில் அவரை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து படித்து கொண்டே தான் இருப்பார். அவரை பார்க்கும் பொழுது அந்த புத்தகத்தை எடுத்து நானும் படிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு முன் உதாரணமாக நிற்க அதற்கு தக என்று என்னுடைய தாய் இருந்திருக்கிறார் என்று சொன்னால், அன்பானவர்களே, நீங்களும் உங்கள் குழந்தைக்கு நிற்க அதற்கு தக என்று வாழ்ந்து காட்ட வேண்டும். அதாவது ஒரு சிறு செய்தியோட முடிச்சிடுறேன். பெர்னாட் ஷா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல 3வது ஃப்ளோர்ல அவர் இருக்கார். உடம்பு சரியில்லை, அவரால் எந்திரிக்க முடியல, சத்தமா பேச முடியல, நடக்க முடியல. தன்னுடைய மருத்துவருக்கு போன் அடிச்சு, ஐயா இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் நடக்க கூட முடியல, சத்தமா பேச கூட முடியல, ரொம்ப சோர்வா இருக்கேன், தயவு செய்து நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும்போது அந்த மருத்துவர் அந்த இடத்துக்கு வராரு. 3 மாடி படியில ஏறி வந்தோன்னே ரொம்ப குண்டான உருவம் அந்த மருத்துவர். அவருக்கு அப்படியே இழப்பு ஏற்பட்டு அவர் அப்படியே மயங்கி அந்த சோபால விழுந்துடுறாரு. பெர்னாட் ஷா பயந்து போய் அங்கேருந்து ஓடி வந்து, ஐயோ என்ன ஆச்சு இந்த மருத்துவருக்குன்னு சொல்லி ஓன்னு கத்துறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்ல அத்தனை பேரும் ஓடி வராங்க. இவர் ஓடி கிச்சனுக்கு போய் ஒரு அழகான டீயை போட்டு எடுத்துட்டு வராரு. எடுத்து வந்து இவர் எழுப்பி விடுறாரு, அந்த டீயை கொடுக்குறாரு. அப்ப அந்த மருத்துவர் மயக்கம் தெரிஞ்சு எழுந்து அந்த டீயை குடிச்சிட்டு அந்த கூடியிருந்த எல்லாரும் இப்ப நான் நல்லா இருக்கேன் எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு பெர்னாட் ஷாட்ட, சரி நான் கிளம்புறேன்ப்பா, ஃபீஸ் 500 ரூபா கொடு அப்படிங்கிறாரு. என்னது ஃபீஸ் 500 ரூபாயா? உனக்கு வைத்தியம் பார்த்தது நான், நீ வந்து மயக்கடிச்சு விழுந்திருக்க, உனக்கு வைத்தியம் ஃபீஸ் என்கிட்ட கேட்கறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த மருத்துவர் சொல்றாரு, இந்த பாரு நீ என்ன சொன்ன, என்னால நடக்க முடியலன்னு சொன்ன, இப்ப நீ ஓடுன கிச்சனுக்கு, என்னால சத்தமா பேச முடியலன்னு சொன்ன, நீ கத்துன இந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள அத்தனை பேரும் வந்துட்டான், நான் சோர்வா இருக்கேன், எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க, அப்ப நான் உன்னை நல்லா இருக்கேன், பணம் கொடுக்குறேன். அன்பானவர்களே, எப்பொழுது அடுத்தவர்களுடைய வழியை நம்முடைய வழியாக உணர்கிறோமோ அப்பொழுது நாம் புது தெம்பு அடைகின்றோம். அன்பினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய், அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய், தன்னோய் போல் போற்றா கடை என்ற வள்ளுவ பெருந்தகை சொல்கின்றார். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன், சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன், தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன், கண்ணரடா என் சிற்றூர் என்போன் உள்ளம், கடுகுக்கு நேர்மூத்த துவரையுள்ளம், தொன்னையுள்ளம் ஒன்றுண்டு, தன்னாட்டு சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்தல், தூய உள்ளம், அன்பு உள்ளம், சமத்துவ உள்ளம், தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே எனும் தாயுள்ளம் தனிலென்றோ இன்பம், அங்கே துன்பம் இல்லை, தன்னலம்தான் தீர்ந்ததாலே என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். புத்தகங்கள் படிப்பதனால் என்ன பயன்? புத்தகங்கள் படிப்பதனால் என்ன பயன்? சட்டங்கள் விதிப்பதனால் என்ன பயன்? பட்டங்கள் பெறுவதனால் என்ன பயன்? பல நூல்கள் கற்பதனால் என்ன பயன்? கற்றபடி நின்றால்தான் நல்ல பயன். கருத்தாக சொல்லிவிட்டார் சுதர்சனன். நிற்க அதற்கு தக என்பதற்கு நீண்டதோர் உதாரணமாய் அவரே விளங்குகிறார். நன்றி மரியாதைக்குரிய சுதர்சனன் அவர்களுக்கு.